பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. இப்படி போல நாமரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்புமாய் இரண்டு மற்று ஒன்று ஆய் உணர்வு ஒளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்ததென்று அறிந்து கொள்ளேலும். அதாவது இப்படி போல நாமரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் இரண்டு மற்று ஒன்று ஆய் உணர்வு ஒளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்ததென்று அறிந்து கொள்ளே. இந்த பாடலானது நேரடியாக பிரம்மத்திற்குண்டான லட்சணத்தை சொல்லுகிறது, பிரம்மத்திற்குண்டான சொரூபத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இதன் மூலியமாக பிரம்மத்தை பற்றி இங்க விளக்குகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இப்படி போல அப்படின்னா என்னது? ஏற்கனவே பார்த்த பாடல்ல எப்படி பாவனை செய்கின்றோம், எப்படி கற்பனை செய்கின்றோம், அப்படியாக நாம ரூபங்கள் இரண்டுமின்றி நாம் உலகத்தில் பார்க்கின்ற அனைத்து வஸ்துக்கும் நாம ரூபம் இருக்கும். நாம ரூபம் இல்லாத வஸ்துவே இருக்காது. எந்த ஒரு பொருளை எடுத்துக்குங்க, நாம ரூபம் இருக்கும், அதற்குண்டான கர்மம் செயலும் இருக்கும். பிரம்மத்திற்கு நாம ரூபம் கிடையாது அப்படிங்கறத இவருடைய நேரடி விளக்கம். ஏதாவது ஒரு பொருளை யோசிங்களேன், அந்த ஒரு பொருளுக்கு நாமரூபம் இல்லாத ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்களேன். ஒரு வஸ்து, கொஞ்சம் சிந்தனை தான் பண்ணுங்க, யோசிங்க. நாமரூபம் இல்லாதது எதுவாக இருக்கிறதா இந்த ஜகத்துல? சுவாமிஜி, ரூபம் இல்லாம இருக்கும், ஆனா நாமம் இல்லாம இருக்காது. உதாரணம் சொல்லுங்களேன். ரூபம் இல்லாத நாமம் இருக்கு. காத்து, ஆகாயம். ஆமா, அதான் ஆகாயம். காற்றுக்கு ரூபம் கிடையாது, ஆனால் அதற்கு நாமம் இருக்கிறது. இப்ப ஆகாயம்னு சொன்னோம்னா நமக்கு என்ன வந்துருது? அதை பத்தின அர்த்தமும் அதை பத்தின ஒரு அறிவும் வந்துருது. காற்றுன்னு சொன்னோம்னா அதை பத்தின அறிவு வந்துருது. நெருப்பு எடுத்தீங்கன்னா அதுக்கு ரூபம் இருக்கு, அதுக்கு நாமம் இருக்கு. அக்னின்னு சொல்லும் போது நமக்கு டக்குன்னு அது ஞாபகம் வருது. அதற்கு அக்னிக்கு அது அக்னி எரியும் போது அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு. அதுக்கு அடுத்து குணம் வர ஆரம்பிச்சிருது அதுல. அதுக்கு அடுத்து நீருக்கு என்னது? நிலம். அப்ப அதெல்லாம் ஒவ்வொரு குணங்கள் ஆட் ஆயிட்டே வரும். டேஸ்ட் நீருக்கு ஆட் ஆகுது. அது மாதிரி 5 பூதங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் ஆட் ஆயிட்டே வருது. அப்ப எல்லா வஸ்துக்களை எடுத்தாலும் இந்த உலகத்துல செய்யப்பட்டிருக்கிறது எல்லாமே பஞ்சபூதத்துல செய்யப்பட்டதுதான். அப்ப இந்த பஞ்சபூதத்துல செய்யப்பட்டுள்ள எல்லா வஸ்துக்களுக்கும் நாமமும் ரூபமும் இருக்கின்றன. எல்லாத்துக்கும் நாம ரூபத்துல போற்ற முடியும். ஆனா இருப்புன்ற நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை, அந்த பிரம்ம சத்தியத்தை நாம ரூபத்துக்குள் அடைக்க முடியாது. நாம ரூபத்திற்கு இரண்டும் இன்றி அப்பாற்பட்டு எது இருக்கிறதோ, இப்ப பிரம்மம்னு சொல்றதுனாலயே அந்த பிரம்மத்துக்கு உண்டான அர்த்தமா பிரம்மம்ங்கிற வார்த்தையை அதை குறிக்க முடியாது.
இது ஒரு சூடான ஒரு சூடோ ஐடென்டிஃபிக்கான ஒரு வார்த்தை தான் அது. பிரம்மம்னா என்னது? பெரியதுன்னு அர்த்தம், மிகப்பெரியது, மெய்ப்பொருள். ஆனா அவர் பெரியதுன்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தை வந்து நேரடியா அதை குறிக்கிறதா அப்படின்னா அந்த அனுபவம், அந்த உணர்வுக்கு அதுக்கும் என்னது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அது கிடையாது. அந்த வார்த்தை அந்த நாமத்துல நம்மளால அதை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஆனா ஆகாயத்துக்கு நம்மளால மனதுல கன்சீவ் பண்ண முடியும். ஆகாயம்னா என்னன்னு, காற்றுனா நம்ம மனதினால அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு ரிமோட்டோ, லேப்டாப்பு, போனு, இது எல்லாத்துக்கும் ஒரு ஷேப் இருக்கு, ஒரு நேம் இருக்கு, அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு. ஆகாயத்துக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுப்பது அதனுடைய செயல். காற்று அனைத்தையும் அலைக்கழிப்பது அதனுடைய செயல். இப்ப அதுக்கெல்லாம் ஒரு செயல் இருக்குது. ஆனா பிரம்மத்துக்கு அப்படின்னு போகும்போது அதற்கு என்ன நாமம் இருக்குது, என்ன ரூபம் இருக்குது, அதுக்கு என்ன செயல் இருக்குது அப்படின்னு போகும்போது இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து இந்த நாம ரூபங்கள் இல்லாதது எதுவோ அதுதான் அது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? விசாரம் பண்ணணும் கொஞ்ச நேரம் உட்காந்து. சரி, நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நாம ரூபங்கள் இருக்குதா, ஏதாவது நாம ரூபங்கள் இல்லாத பொருள் இருக்குதா அப்படின்னு. உங்க வீட்டை சுத்தி இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்க இடத்த பாருங்க. உங்க சரீரத்துக்கு ஒரு ஷேப் இருக்குல்ல, அப்ப இந்த சரீரம் நான் உண்மையான அதுவா அப்படின்னா கிடையாது. எதுவெல்லாம் நம் மனதால வந்து கிரகிக்க முடியுதோ அதுவெல்லாம் நாம் கிடையாது. மனதால கிரகிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாமரூபங்களோட அடங்கிடும். மனதால உங்களால கிரகிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நாமரூபங்களுக்கு உள்ள அடங்கியவைதான் மனதால கிரகிக்க முடியும். ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கோங்க, ஒரு பழம் எடுத்துக்கோங்க, ஒரு ஆரஞ்சுன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஆரஞ்சுன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கான அர்த்தம் நமக்குள்ள வந்துருது. அதற்கு ஒரு ஷேப் இருக்குது, அதுக்கு ஒரு குணமும் இருக்குது, அதுக்கு ஒரு செயலும் இருக்குது. அப்ப எதுவெல்லாம் நாமரூபங்களுக்கு உட்பட்டு வருகிறதோ அதுவெல்லாம் அதுவாக இருக்க முடியாது, எதுவாக சத்தியமாக இருக்க முடியாது. அதான் சொல்றாரு, இப்படி போல நாமரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்புமாய் ஒப்பமாய் அப்படின்னா சமமாய் என்ற அர்த்தம். சமமாய் எல்லாவற்றிலும் சமமாக எது இருக்கிறதோ, ஏற்றத்தாழ்வு இல்லாமல், வேறுபாடுகள் இல்லாமல், வேறுபாடுகளற்ற தன்மையில் இருப்பதுதான் அது. இப்ப வேறுபாடுகளை வந்து 3 விதத்துல நம்ம சொல்லுவோம். நம்ம இதுல கூட பார்த்திருப்போம், பகவத் வச்சனாமிர்தத்துல 3 பேதங்களை பத்தி நம்ம பார்த்திருப்போம். அது 3 பேதங்கள் வந்து சஜாதிய பேதம், விஜயாதிய பேதம், சுகத பேதம் என்று சொல்லக்கூடிய 3 பேதங்களை பத்தி நாம் பார்த்திருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மரம் எடுத்துட்டீங்கன்னா அது மாமரம் இருக்கிறது. மாமரத்திலேயே வந்து பல வெரைட்டி ஆஃப் மாமரம் இருக்கு. ஒன்னு மல்கோவான்றோம், இன்னொன்னு அல்போன்சான்றாங்க, இன்னொன்னு நீலன்றாங்க. ஒரு வெரைட்டி தான் மாமரம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து பல டைப் ஆஃப் இருக்குது. அதை தான் வந்து சஜாதிய பேதம் அப்படிங்கிறது. இன்னொரு இது எடுத்தோம்னா மரங்கள், மாமரம்னு எடுத்தா இந்த பூமியில ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு. அதுலயும் வேற 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 பேதம், மாமரம், புளிய மரம், தென்னை மரம், வேப்ப மரம், இப்படி மரங்கள்ல அப்படியே போயிட்டே இருக்கலாம். சரி, அந்த ஒரு மாமரத்துல எடுத்துட்டா கூட அதுல என்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு பார்த்தா, வேர் தனி, கிளை தனி, தண்டு தனி, இலை தனி, அதுலயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப இந்த வித்தியாசங்கள் வந்து இது அனைத்திலும் இருந்து கொண்டே இருக்குது. வேறுபாடுகள் எல்லா இடத்துலயும் இந்த பேதம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வேறுபாடுகளே இல்லாத ஒன்று எல்லாவற்றிலும் ஈவனா சமமா எல்லா இடத்திலும் பாவித்திருப்பது. அப்படி எது எல்லாவற்றிலும் சமமாக வேறுபாடுகள் இல்லாமல் எது இருக்கிறதோ அதுதான் சத்தியம், அதுதான் சைத்தன்யம், பிரம்மம். அதான் இங்க சொல்ல போறார் அடுத்து. நாமரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் சமமாய் இரண்டும் மற்ற ஒன்றாய். அடுத்த வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தை, இரண்டு மற்ற ஒன்றாய்னா என்ன அர்த்தம்? ஒன்றாய்னு சொல்லிருக்கலாம். எதுக்கு இரண்டு மற்ற அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது ஒன்றுக்கு வேறான இரண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குளிர் வெப்பம், இரவு பகல், சுகம் துக்கம், வேற என்ன சொல்லலாம், பௌர்ணமி அமாவாசை, பிறப்பு இறப்பு. இரண்டும் என்றால் என்னன்னா, இது ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் எதிராக இருக்கக்கூடிய மாற்றங்கள். இந்த எந்த மாற்றத்துக்கும் உட்படாத
இரண்டாக பிரியாமல், இரண்டாக இல்லாமல், துவைத்தமாக இல்லாமல், வேறுபாடுகள் அடையாதது, பிளவுபடாதது, இரட்டைத்தன்மை இல்லாதது, ஏகமாய் ஒரே தன்மை உடையது. அதுதான் சொல்றாங்க, நாமரூபங்கள் இன்றி பிரம்மத்துக்கு லட்சணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதாங்க. நான் பிரம்மத்துக்கு நாமரூபம் கிடையாது. அப்ப நாம என்ன பண்ணணும்? உட்காந்து சிந்தனை பண்ணணும், மனனம் பண்ணணும். நாமரூபம் இல்லாதது இந்த உலகத்துல என்ன வஸ்து இருக்குன்னு நம்ம மனசுல நம்மளே ஒவ்வொரு பொருளா எடுத்து 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 எடுத்து, இப்போ ஒரு வாட்டர் கேன் எடுத்தா இதுக்கு நாமரூபம் இருக்கு, அப்ப அது கிடையாது. அப்படி ஒவ்வொன்னா எடுத்து 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 இப்ப எல்லா பொருள்லயுமே அந்த நாமரூபம் இருக்குன்னா இது எதுவுமே பிரம்மம் கிடையாது அப்படிங்கிற ஒரு புத்தியில தெளிவு நமக்கு வரணும். நம்ம உடம்பு எடுத்தோம்னாலும் அந்த உடம்புல நாமரூபம் இருக்கா, இந்த உடம்பு நான் கிடையாது, இதுதான் லட்சணம் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய குருமார்கள் சொல்லியிருக்காங்க, சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னா நாம என்ன பண்ணும் போதோ குரு வேதாந்த வாக்கியத்துல ஸ்ரத்த வரணும். அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அது சரி அப்படிங்கிற கோணத்துல இருந்து அதை அணுக பார்க்கணும். நாம புரியுதா இல்லைங்களா? அந்த வாக்கியத்தை டவுட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. சிரவணம் பண்ணக்கூடிய காலத்துல இப்ப நீங்க அதெல்லாம் கேட்கக்கூடிய இந்த காலத்துல இது சத்தியம் என்று அப்படிதான் உள்வாங்கிக்கணுமே தவிர, இன்னொரு பின்னாடி மரணம் பண்ணக்கூடிய காலத்துலதான் இது கவுண்டர் கொஸ்டின் பண்ணணும். இது இப்படி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும், இது இல்லையே அப்படி அதாவது அதற்கு எதிர்வாதமாக அப்புறம் யோசிக்கிறது அது மனனம் பகுதியில தான் நம்ம பண்ணணும். சிரவணம்ங்கிறது முதல்ல நமக்கு உண்மையே தெரியாது. உண்மையை முழுசா சிரத்தையோட கேட்டு வாங்கிட்டு அந்த உண்மையை நாம சிந்தனை உள்ளுக்குள்ள மனனம் பண்ணும்போது, கான்டம்ப்ளேட் பண்ணும்போது தான் அதுல சந்தேகம் வரும். அதுக்குதான் நம்ம திருப்பி திருப்பி பதில நமக்குள்ளே கண்டுபிடிக்கிறோம். இப்ப இந்த சிரவணம்னு சொல்லக்கூடிய சத்தியத்தை உள்வாங்கும் போதே எதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டா உள்ளே போவாது. இப்ப இந்த இடத்துலதான் நம்ம ஏன் ஒரு குருவோ ஒரு ஸ்ரத்தையோ வேணும்னா இனிஷியலா நம்ம பிலீவ்னஸே வராது, ஒரு நம்பிக்கையே வராது நமக்கு. இப்ப சொல்ற நாமரூபங்கள் இன்றி இருக்குன்னா அது என்ன நாமரூபங்கள் என்று நீங்க சொல்றீங்க, நாங்க எப்படி நம்புறதுன்னா போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன ஆகாது. இப்ப ஒரு குழந்தை பெரியவங்களை நம்பி கை கொடுத்தாதான் அவங்க கூட்டிட்டு போற இடத்துக்கு போய் அவங்க நல்லா தான் கூட்டிட்டு போவாங்க, அவங்க கரெக்டா தான் கூட்டிட்டு போவாங்க, போயிருக்காங்க அந்த இடத்துக்குன்ற மாதிரி ஒரு இனிஷியலான நம்ம இந்த லிசனிங் பண்ணும்போது, சிரவணம் பண்ணும்போது, ஓ இது இப்படிதான் இருக்குது போல இருக்குன்னு அதை ஒரு அக்செப்டன்ஸ் அதை உள்வாங்கிக்கிட்டு அதுல கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு கவுண்டர் பார்ட்டா நம்ம மரணம் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லாட்டினா நமக்கு உள்ளேயே போகாது இந்த சத்தியம். அதனால இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நாம ரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் இரண்டுமற்று ஒன்றாய், இரட்டைத்தன்மைகளோ பேதங்களோ அற்ற ஏகமாய் ஒன்றாய் எது இருக்கிறதோ, சமமாய் எது இருக்கிறதோ, நாமரூபங்கள் இல்லாமல் இருக்கிறதோ அது. சொரூபத்தை பத்தி சொல்றாரு, அதனுடைய விளக்கத்தை சொல்றாரு. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன போறாரு, உணர்வு ஒளி நிறைவாய் நிற்கும். உணர்வு ஒளி நிறைவா நிற்கும்னா உணர்வு நான் என்று நமக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு, இந்த இருப்புன்னு சொல்றோம்ல நமக்குள்ள இருப்பு உணர்வு, அதைத்தான் குறிக்கிறது. ஒளி என்றால் பிரகாசம், விளங்குவது, தொடர்ந்து பொறித்து கொண்டே இருப்பது, விளங்கி கொண்டே இருப்பது, வெளிப்பட்டு கொண்டே இருப்பது. சித் என்று சொல்லுவோம், சத்து சித்து. உணர்வு என்றால் சத்து, ஒளி என்றால் சித்து. இருப்பு விளங்கி கொண்டே இருப்பது. நிறைவாய் அப்படின்னா பூரணத்தன்மை, முழுமையாய், ஆனந்த சொரூபமாய். உணர்வு ஒளி நிறைவாய் அப்படின்னா நீங்க சச்சிதானந்தம் என்று அதற்கு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். இருப்பாகவும் அறிவு சொரூபமாகவும் ஆனந்த சொரூபமாகவும் பூரணமாகவும் முழுமையாகவும் விளங்கி கொண்டே ஸ்புரித்து கொண்டே இருக்கக்கூடிய இருப்புத்தன்மை, காலத்துக்கு அப்பாற்பட்டும் எக்காலத்திலும் இருப்பாக அந்த தன்மையை எது கொண்டிருந்து நிற்கும், நிறைவாய் நிற்கும்னா அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது, இப்பவும் இந்த சனத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி எதுவோ அதுக்குதான் என்ன சொல்றாரு, அப்பிரம்மத்தில். இங்கதான் பிரம்மங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த தன்மைகள் எல்லாம் உடையது எதுவோ அதுதான் பிரம்மம். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தத்தை குறிக்கின்றதோ, இதற்கான லட்சியார்த்தம் எதுவோ அதுதான் பிரம்மம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையின் மூலியமாக, இந்த சப்தத்தின் மூலியமாக, இந்த பதத்தின் மூலியமாக எதை நாம் குறிக்கின்றோமோ அந்த குறிப்பு பொருள்தான் பிரம்மம். இப்ப இது ஒரு ரிமோட்டு, இது ரிமோட்டு நான் சொன்ன உடனே இதை குறிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிவது போல, இப்போ ஒரு செல்போனை எடுத்துக்காட்டி இது செல்போன் சொன்னா இதைத்தான் நான் குறிக்கிறேன்னு உங்களுக்கு தெரிவது போல, நாமரூபங்கள் இன்றினா அப்ப இது எதை குறிக்குதுன்னு நம்ம என்ன பண்ணணும், அறிவால அதை ட்ரை பண்ணணும்.
எது நாமரூபங்கள் இன்றினா என்னது? எது எல்லாத்துலயும் சமமா இருக்கிறது? எது சமமா இருக்கும்? எந்த விஷயம் எல்லாத்துலயும் சமமா இருக்க முடியும்? இரண்டு மற்று. இதுக்கு தோற்றம் மறைவு இருக்கு, கரெக்டா இல்லையா? எதுவெல்லாம் ஆதி அந்தமும் மற்றது, தோற்றமும் மறைவும் இல்லாதது, அதுதான் இரண்டு மற்றது. பிறப்பு இறப்பு இல்லாதது, இரவு பகல், பௌர்ணமி அமாவாசை, சுக துக்கம், பசி தாகம், குளிர் வெப்பம், அல்லது 1 2 3 என்று வெவ்வேறு 4 5ஆக இருக்குது. 5ஆக பிரம்மம் இருக்கு, 6ஆக அப்படிலாம் கிடையாது. 1ஆதான் இருக்குது. 2ஆக ஸ்பிளிட் அவுட் ஆகாதது, பேதம் ஆகாதது, துவைத்தம் ஆகாதது எதுவோ அது ஒன்றாக இருக்கிறது எதுவோ அப்படிப்பட்டதுதான் உணர்வு ஒளியாய் நிற்கின்ற பிரம்மம். அந்த பிரம்மத்தில் அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு பார்ப்போம். அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம். இப்பதான் அடுத்த இதுக்கு வரார். இப்படியாகப்பட்ட இந்த பிரம்ம சைத்தன்யத்திலே, பிரம்மஸ்வரூபத்திலே இந்த 5 பூத விகாரங்கள், 5 பூத விகாரம்னா என்னது? ஸ்தூலமா இருக்கட்டும், சூட்சமமா இருக்கட்டும், நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த 5 பூத விகாரங்கள் எல்லாம், இது சார்ந்திருக்கக்கூடிய எல்லாமே செப்பு கற்பனையாலே, அதை பற்றி நான் செப்பு என்றால் சொல்ல போகின்றேன், சொல்லுகிறேன். கற்பனையினாலே ஜெனித்தது என்று அறிந்து கொள்ளேன். இந்த பிரம்மத்துக்கு மேல எதெல்லாம் உற்பத்தி ஆயிருக்குன்னு சொல்லப்படுறது எல்லாமே கற்பனையினாலே ஜெனித்தது என்றால் என்னது? உருவானதாக தெரிந்து கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எல்லாம் நிஜமாகவே இதுல இருந்து உற்பத்தி ஆனிச்சுன்னா கிடையவே கிடையாது. அது ஒரு பேசிக் ஸ்டேட்மெண்டா ஸ்டார்டிங்லயே வச்சிடறாரு. நான் கிரியேஷனை பத்தி உனக்கு சொல்ல போறேன், இந்த உலகம் உற்பத்தி ஆனதை பத்தி சொல்ல போறேன், 5 பூதங்கள்ல இருந்து ஒவ்வொன்றா எப்படி உருவானதுன்னு சிஸ்டமேட்டிக்கா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆனா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆனா இது எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாமே ஒரு விதமான ஒரு கற்பனையினால ஜெனித்தது, இப்படி எல்லாம் உருவானதாக நம் முன்னோர்கள், நம்ம சாஸ்திரங்கள் இதுல சொல்லப்பட்டிருப்பதால அதை நான் உனக்கு சொல்றேன். ஆனா இது நிஜத்துல இப்படிதான் உற்பத்தி ஆனிச்சுன்னா அது இல்லைங்கிறதுக்கு தான் கற்பனையினாலே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. குழப்பமா இருக்கும் நமக்கெல்லாம், என்னடா அது திடீர்னு இப்படி சொல்றீங்க, திடீர்னு இது உலகம் எல்லாம் கற்பனையா இருக்குன்னு சொல்றீங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். இதுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். கயிறு முதலியவற்றின் கண் பாம்பு முதலியவை தோன்றுவது போல ஒரு நாமமும் ஒரு வடிவமும் தன்பால் இல்லாதது. கயிறு அதிஷ்டானம். அந்த கயிறுல நமக்கு பாம்பு தெரியுது அப்படின்னா, பாம்புக்கு ஒரு நாமம் இருக்குது, அதுக்கு ரூபம் இருக்குது, ஒரு குணம் இருக்குது. ஆனா அதுக்கு கயிறுங்கிற ஒண்ணுலதான் அது வெளிப்படுது. அதுபோல பிரம்மம் என்ற ஒன்று அதிஷ்டானம், பேஸ். இந்த பிரம்மத்துல இருந்துதான், அதுல இருந்து வெளிப்படல. கயிறு கயிறாதான் இருக்குது. பாம்பு நமக்கு என்னது? நம்மளுடைய பர்செப்ஷன்ல, நம்மளுடைய பார்வையில பாம்பா நம்ம ஃபீல் பண்றோம், நம்ம பயப்படுறோம். அதுபோல பிரம்மம் பிரம்மமா இருக்குது. அந்த பிரம்மம் நாம ரூபங்கள் இல்லாம சமமாக இரண்டு மற்ற உணர்வு ஒளி நிறைவாய் இருந்துகிட்டே இருக்குது. அதுல இந்த 5 பூதங்களினாலான இந்த உலகம் ஜெனித்தது என்று, கற்பனையினாலே ஜெனித்தது என்று தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்ல வர்றாரு. எங்கும் ஒரே தன்மையாயும் இரண்டாய் அல்லாமலும் அத்துவிதமாயும் அறிவு வடிவமாயும் சுயம் பிரகாசமாயும் பூரணமாயும் விளங்குகின்ற அந்த பிரம்மத்தின் இடத்தில் நாம வடிவ 5 ஐம்பூத வடிவ காரியங்கள் அனைத்தும் மெய்போல தோன்றும். இந்த 5 பூதத்துல உருவானது எல்லாமே உண்மை போல தோன்றுகிறது. உண்மை என்று சொல்லல, உண்மை போல தோன்றுகிறது. இவை யாவும் முன்பாடலில் சொல்லியது போல கற்பனையாகவே உண்டாயின என்று அறிந்து கொள்வாய். நல்லது.